ஒருவேளை தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சிருந்தா டெபுட்டி சிஎம் வந்து சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒரு 50 எம்எல்ஏகள் கிடைச்சிருக்கலாம், முரண்டு பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. தாவேக்கா வந்து திமுகவே தீய சக்தின்னு நீங்க மைனாரிட்டியா ஆனதுக்கு அப்புறமா அந்த தீய சக்தியினுடைய அனுசரணையோட தானே இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா யார் கூட வேணாலும் போய் தோல்ல கை போடுவீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறையும் உங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, இந்த முறை குறைஞ்சதுங்கும் போது கட்சி தொண்டர்கள்லாம் சோறு விட்டுற மாட்டாங்களா? அதாவது மறைமலை நகரில் அவர்களுக்கான பதிலை நாங்கள் வந்து சொல்லிவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் திரள்ற ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து அண்ணன் தேர்வு செஞ்சு மே 18 இனப்படுகொலை நாள் நிகழ்வை ஒருங்கிணைச்சிருந்தார். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சோர்வடைவதற்கு அவர்கள் திமுக காரர்களோ அண்ணா திமுக காரர்களோ இல்லை. அவர்கள் கொள்கை ரீதியாக வடிவமைக்கப்பட்டவர்கள். விஜய் அவர்கள் குறித்து நீங்க நாம் தமிழ் கட்சி விமர்சனம் வச்சதுனால தான் நிறைய பேர் உங்களுக்கு போட வேண்டியவங்க கூட ஓட்டு போடாம போயிட்டாங்க. தாவேக்காரர்கள் தற்கூரிகளாக செய்கிற காரியங்களை எங்களால் பொறுத்து கொள்ள முடியல. இப்ப கூட வந்து பாருங்களேன், முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முதலமைச்சர் வீட்டில இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்றாருன்னு ஒரு ஏஐல வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? தனிப்பட்ட முறையில் படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் உணவு அருந்துவதை யாராவது இதுவரைக்கும் பார்த்திருக்காங்களா? அர்ஜுனா எம்பி அப்படின்றவரு எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் எங்க பிரச்சனையை வச்சு சீமான் அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செருப்பால அடிப்பேன். ஈழ பிரச்சனையை பேசுவதற்காக 1.5 வருஷம் கருணாநிதி அரசு கைது பண்ணி சிறைக்குள்ள வச்சது இந்த ராமநாதன் நாய்க்கு தெரியுமா? நீ என்ன இன்னைக்கு வரைக்கும்? இன்னொரு முறை அர்ஜுனா ராமநாதன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வாங்காம போயிடட்டும். மிரட்டுறீங்களா? அவரை மிரட்டல, உண்மையாவே அடிப்போம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட மூத்த இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. எப்படிங்கண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து பதவி கொடுத்துருக்காங்க. யாராவது எந்த துறை அமைச்சர் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அமைச்சரவை மாற்றம் கொடுத்து நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அமைச்சரவை வந்து அவங்க வந்து அமைச்சு தான் ஆகணும். ஆனால் என்னன்னா, இந்த அமைச்சர்களாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஒரு நீண்ட நெடிய பயணம் அந்த அரசியலுக்கு இருந்து பல்வேறு தேர்தல்களை அவங்க சந்தித்து இப்படி ஒரு அனுபவம் பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு துறை குறித்த பார்வையும் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இப்போ இந்த தம்பிங்க எல்லாருமே ரசிகர்களாக இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பல தொகுதிகளில் மக்களுக்கே இவங்க யாருன்னு தெரியாது. விஜய்ன்ற ஒரு பிம்பத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் விசில் இது ரெண்டுக்கும் தான் வந்து அவங்க ஓட்டு போட்டாங்களே ஒழிய, இப்போ தஞ்சை மாவட்டத்திலாம் கூட தஞ்சாவூரில் டவுனில் வந்து ஒரு ஒரு வேட்பாளர் நின்று ஜெயிச்சிருக்காரு. அவரை யாருன்னு என்கிட்ட என் சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்க. யாருப்பா இந்த தாவேக்கா எம்எல்ஏ யார், எந்த ஊருக்காரரு என்னன்னு. அப்போ எப்படியா ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டால், அவங்க விஜய்க்கு அப்படிங்கிற அந்த திரை பின்பத்துக்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்போது இந்த அமைச்சர்களாக வந்து பொறுப்பேற்றிருப்பவர்கள் எல்லோருமே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களாகவும் அரசியல் அனுபவம் இல்லாதவர்களாகவும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. போக போக அவங்களும் அனுபவத்தை வளர்த்து அனுபவம் வந்து அவங்க போக போக எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது அது. அவங்க கற்றுக்கொள்வார்கள் அல்லது கற்றுக் கொடுக்கப்படுவார்கள். இது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பியூரோக்ராட்ஸ் அரசு அதிகாரிகள் டாமினேட் பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு துறை குறித்த ஒரு தெளிவான பார்வை இல்லைன்னு வச்சுங்களேன், அதிகாரிகள் வந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதில் கையெழுத்து போட்டு தான் ஆகணுங்க, இது புரோட்டோக்கால், இது இப்படி தாங்க பண்ணணும், இல்லைங்கய்யா அப்படி செஞ்சோம்னா நாளைக்கு வந்து கேஸில் ஏதாவது மாட்டிக்குவோம்யா, ஐயா அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான்யா எம்ஜிஆர் பீரியடில் இப்படி ஒன்று பண்ணி வழக்கில் மாட்டிக்கிட்டாங்கய்யா, அதனால் நீங்கள் அதை செய்யக்கூடாதுயா, ஐயா இதை செய்யணும்யா, இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மிஸ்கைட் பண்ணுவாங்க. அப்போது அதிகாரிகள் வழி நடத்துகிற அரசாக இந்த அரசு ஆயிரும். அது கொஞ்சம் அவங்க கவனித்து கவனமாக பல காரியங்களை அவங்க வந்து செய்யணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் கண பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அது வந்து மாணவர் அமைப்பு. அந்த அமைப்பு வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருச்சு. இதே மாதிரி விஜய் வெற்றி அடைஞ்ச மாதிரியே வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. வந்தபோது இதே மாதிரி அனுபவம் இல்லாத மாணவர்களாக இருந்த
எம்எல்ஏக்களை ஆகியிருக்கிற இளம் பிள்ளைகளை பொறுப்பாளர்களாக போட்டு ஆட்சியை தொடங்கி நடத்த ஆரம்பித்தாங்க. முறையாக வந்து நடத்தப்படலை. மக்கள் வந்து கடும் அதிருப்திக்கு உள்ளாயிட்டாங்க. எல்லா துறைகள்லேயும் சிக்கல் ஏற்பட்டுருச்சு. ஆட்சி கவிழ்ந்து போச்சு. அதன் பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 35 வருஷம் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. இப்போ நல்ல அனுபவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி இந்த அனுபவம் இல்லாதவர்களை போட்டு நீங்கள் வந்து அரசியலை தங்களுடைய அரசை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுகிற போது அதில் நிறைய சிக்கல்கள் வந்து உருவாகும். அதையெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். நிறைய சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அவங்களே இழந்துட்டாங்க. ஒருவேளை தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சிருந்தா டெபுட்டி சிஎம் வந்து சீமான் அவர்கள் கிடச்சிருக்கலாம், ஒரு 50 எம்எல்ஏகள் கிடச்சிருக்கலாம், ஒரு 10 அமைச்சர் கிடச்சிருக்கலாம். அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க. எதுக்காக கூட்டணிக்கு போகலை? திமுக அதிமுக திராவிட கட்சிகள் வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாஜக காங்கிரஸ் வேணான்னு சொன்னாங்க. தாவேக்கா கூட வச்சும் போயிருக்கலாம்ல, முரண்டு பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. தாவேக்கா வந்து திராவிட கட்சி இல்லைன்னு யார் சொன்னது? எம்ஜிஆரின் வழிகாட்டி, திராவிட சித்தாந்தத்தை பிதா மகனாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி எங்களுக்கு வழிகாட்டி, அறிஞர் அண்ணா எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொன்னால் அதைத்தான் திமுக சொல்லுது, அதை தான் அதிமுக சொல்லுது, அதை தான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடிய எல்லோரும் இவங்களெல்லாம் வழிகாட்டின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி திராவிட கட்சி இல்லாமல் வேறு என்ன கட்சி? இப்போ நீங்கள் திமுகவை தீய சக்தின்னீங்க. இப்போ நீங்கள் மைனாரிட்டியாக ஆனதுக்கு அப்புறமா அந்த தீய சக்தியினுடைய அனுசரணையோட தானே இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்குல்ல 5 சீட்டு. அந்த 5 சீட்டில் திமுகவோட வாக்கு இல்லையா? இருக்குது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வென்றிருக்கு, அதில் வந்து திமுகவோட வாக்கு இல்லையா? விசிகா வென்றிருக்கு, அதில் வந்து திமுகவோட வாக்கு இல்லையா? அப்போ தீய சக்தின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா யார் கூட வேணாலும் போய் தோளில் கை போடுவீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற கட்சி. நாம் தமிழர் கட்சிக்குன்னு தத்துவங்கள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது. எங்களுடைய கோட்பாட்டை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஒருத்தரோட போய் தோளில் கைப்பட முடியாது. பெரும்பான்மை கிடைக்கல, வேறு என்ன பண்ண முடியும் அவர் விஜய் அவர்கள்? அதை தான் நாங்கள் சொல்கிறோங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யாரை இதுகாரும் எதிர்த்தீர்களோ, யாரை நீங்கள் வந்து வேணான்னு சொன்னீங்களோ அவர்கள் தோளில் கைப்பட வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படுது இல்லையா? அது எங்களுக்கு ஏற்படலை. ரெண்டாவது, இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் போய் கரம் கோர்த்து கட்டிப்பிடிச்சு நிற்கிற போது இன்றைக்கி அமைச்சரவையில் 2 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்களால் வந்து விஜய் கூட வந்து கூட்டணிக்கு போயிருக்க முடியாது. அடிப்படையில் வந்து தத்துவார்த்த ரீதியாக அவர் எங்களுக்கு செட் ஆக மாட்டார். ரெண்டாவது, அவர் காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுவும் எங்களுக்கு வந்து ஒத்து வராது. அதனால் எங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், ஒரு 10 பேர் அமைச்சராகணும், ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. நாங்கள் தனித்து நிற்கணும், மக்களுக்கான சேவை செய்யணும். இங்கே இருக்கும் மண் வளம் மலை வளங்கள் காக்கப்படணும். இந்த எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை அவர்களுக்கு வாழ வழிவகை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜய் வந்து திமுக என்னெல்லாம் சொல்லுதோ, அண்ணா திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதை தான் இவரும் சொல்கிறாரு. அவன் 1000 ரூபா கொடுப்பேன்னா அண்ணா திமுக 1500 ரூபாங்கிறான், இவர் 2500 ரூபா கொடுப்பேங்கிறாரு. 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பேங்கிறாரு. படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு மாதம் 4000 ரூபா பணம் கொடுப்பேன்றாரு. அப்போ இது போன்ற இலவசங்களை கொடுக்குற ஒருத்தரோட மக்களை சுயமரியாதை இல்லாதவர்களாக மாற்றுகிற, மக்களை கையேந்தும் பிச்சைக்காரர்களாக மாற்றுகிற ஒருத்தரோட போய் நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இதெல்லாம் வந்து யோசிக்காமல், இதையெல்லாம் தெரியாமல் புரியாமல் ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு அலைவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அரசியல் அப்படின்னா ஏன்னா அவங்க 60 ஆண்டு காலமாக அப்படி தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இந்த தடவை இந்த கட்சியை திட்டுவார்கள், மிக கேவலமாக பேசுவாங்க. அடுத்த தடவை அந்த கட்சியை போய் கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. இப்படியான அரசியலை தான் இவர்கள் பார்த்துருக்கார்களே ஒழிய 2010 மே 18 மதுரையில் கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்பதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடித்து நிற்கிற கட்சிக்கிட்ட போய் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. விஜய் வந்து நம்ம 100% வாக்கு வாங்கியே ஜெயிச்சிருக்காரு, 34% வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. மீதி 66% மக்கள் விஜய் வந்ததை விரும்பலை, விஜயை ஏற்கலை, விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவர்கள்.
ஒட்டுமொத்த தமிழகமே சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போட்டது மாதிரி பேசுகிறாங்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட கிடையாது விஜய்க்கு. அப்போ விஜய் வந்து தமிழ்நாடு முழுதும் ஒரு அப்படியே பேர் அலை அடித்து அப்படியே அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்களுடைய ஆணித்தரமான கொள்கையில் இருந்து, காத்திரமான எங்கள் செயல்பாட்டில் இருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் மிகச் சரியாக நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், மக்களோடு நிற்கிறோம். மக்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். கடுமையான நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படுகிற போது உறுதியாக, இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து மாற்றத்துக்கான விதை 15 ஆண்டு காலமாக மாற்றம் குறித்து பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். திராவிட கட்சிகளுக்கு எதிராக நேருக்கு நேராக களத்தில் இறங்கி நின்று ஏறி அடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். ஐயா ஈவே ராமசாமி அவர்களை யாரும் பேசுவதற்கே தயங்கிய ஒரு காலகட்டத்தில் கொள்கை ரீதியாக ராமசாமி அவர்களிடம் ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் செய்திகள் இருக்கிறது என்று மேடைதோறும் முழங்கியது நாம் தமிழர் கட்சி தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் தான் இந்த மாற்றத்துக்கான விதையை, புதிய அரசியல் பாதையை, புதிய அரசியல் எண்ணத்தை மக்கள் மனதில் விதைத்தது நாங்கள் தான். ஆனால் ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை பின்பம் வந்து அதை அறுவடை செஞ்சுட்டு போயிருக்கு. எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, மகிழ்ச்சி தான். ஏன்னா மக்கள் மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் விஜய்க்கும் மாற்று வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படின்னா மாற்று என்கிற இடத்தில் நிற்பது நாங்கள் மட்டும்தான். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் நிற்கிறார். இல்லை, நீங்கள் மக்களுக்காக எல்லா பிரச்சனையும் நிற்கிறீங்க, போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க, அவங்களோட பிரச்சனை குறித்து பேசுகிறீங்க, களத்தில் இறங்கி போராடுறீங்க. ஆனால் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது மக்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தம்பி, இதை விட என்ன பெரிய அங்கீகாரம் வேணும்? இல்லை, ஒவ்வொரு முறையும் உங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, இந்த முறை குறைஞ்சதுங்கும் போது கட்சி தொண்டர்கள்லாம் சோறு விட்டுற மாட்டாங்களா? அதாவது நாங்கள் வந்து காசு கொடுக்கல, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கல, நாங்கள் குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்கல, மக்களை ஏமாற்றுகிற எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் முன்வைக்கலை. நாங்கள் நேர்மையாக, உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய கருத்துக்களை, செயல் திட்டங்களை நாங்கள் முன் வச்சு களத்தில் நிற்கிறோம். மக்கள் வாக்களிக்கிறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. வாக்களிக்கலைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த திரை கவர்ச்சி ஒரு பெரிய பாதிப்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதை நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதில் நாங்கள் சோர்வடைந்து விடுவோம், கட்சிக்காரங்க சோர்வடைஞ்சிருவாங்க அப்படின்னு யாராவது சொல்லி நாம் தமிழர் கட்சியை தாழ்த்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். இப்போது மே 18 மறைமலை நகரில் அவர்களுக்கான பதிலை நாங்கள் வந்து சொல்லிவிட்டோம். எல்லாரும் சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், இனிமேல் வந்து அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் எழுந்தெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் திரண்டு வரமாட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் திரள்கிற ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து அண்ணன் தேர்வு செஞ்சு அங்கே வந்து மே 18 இனப்படுகொலை நாள் நிகழ்வாக ஒருங்கிணைச்சிருந்தார். நான்லாம் கூட பயந்தேன், இந்த அளவுக்கு கூட்டம் வருமா, என்ன இவ்வளோ பெரிய திடலை அண்ணன் செலக்ட் பண்ணியிருக்காங்களே, இது வந்து ஒரு குட்டி திருச்சி மாநாடு மாதிரிலாம் ஆயிரும், அவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே வந்த கூட்டம் அந்த திடல் பத்தாமல் திடலுக்குள் இருந்த அளவுக்கு வெளியிலையும் கூட்டம் வந்து பிதுங்கி வலிஞ்சுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ சோர்வடைந்து விட்டார்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க? நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சோர்வடைவதற்கு அவர்கள் திமுக காரர்களோ அண்ணா திமுக காரர்களோ இல்லை. அவர்கள் கொள்கை ரீதியாக வடிவமைக்கப்பட்டவர்கள், தத்துவ ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக வடிவமைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்துக்கு வந்தவங்க. பதவி சுகத்துக்காக நாங்கள் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும், நான் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராட்ட களத்துக்கு வந்தவர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு சோர்வு என்பதே கிடையாது. மே 18 இனப்படுகொலை நாளில் எங்கள் அண்ணன் ஆற்றிய உரை என்பது எங்களை எல்லாம் உரமூட்டி இருக்கு, எழுச்சி பெற வைத்திருக்கிறது. ஒரு புதிய கட்சியாக நான் இப்போ இன்னைக்கிலேருந்து புதிய கட்சியை ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு அண்ணன் அறிவிச்சார். இல்லை, அதோட சேர்த்து சொல்கிறாரு, இனிமேல் நான் எந்த பிரச்சனையும் வரமாட்டேன், செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்த மாட்டேன், நான் வந்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலேயே அப்படி தான் இருப்பாரா, இல்லை திரும்பவும் மக்கள் பிரச்சனைக்கு வருவாரா? இல்லை, மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் பொது தளத்தில் வந்து நாங்கள் விதைக்க வேண்டிய அனைத்தையும் விதைத்து விட்டோம். எல்லாத்தையும் பேசிட்டீங்க, பேசிவிட்டோம். விதைக்க வேண்டிய அனைத்தையும் நாங்கள் விதைத்து விட்டோம். முளைச்சி வர்றது மட்டும்தான் இன்றைக்கி வந்து இன்னும் பாக்கி இருக்குது. ஆக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் விதைத்த விதைகள் ஒருபோதும் சோடை போகாது. அவை உறுதியாக நல்ல தரமான
வித்துக்களாக நாங்கள் விதைத்திருக்கிறதுனால அவைகள் முளைத்து வரும் பெரிய அளவில் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் திரும்பவும் களத்துக்கு போவோம், திரும்பவும் மக்களை சந்திப்போம், திரும்பவும் இந்த அரசுகள் செய்கிற மக்கள் விரோத செயல்களை நாங்கள் எதிர்த்து போராடுவோம், களத்தில் நிற்போம், மக்களுக்காக நாங்கள் நிற்போம். மக்கள் எங்களை புரிந்து கொள்கிறாங்க, புரிஞ்சுக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை ஒரு நாள் இவர்கள் தேடுவார்கள். நாங்கள் நம்புகிறோம் இந்த 5 வருஷத்துலேயே அவங்க தேடுவாங்க அப்படின்னு. அந்த கூட்டத்திலே சீமானவர் 2029 அங்கே தனிச்சு தான் போட்டியிட போகிறோம், 40 தொகுதியில் போட்டியிட போகிறோம், 20 பெண் 20 ஆண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தனிச்சு நிற்கிறதுனால தான் உங்களுக்கு தோல்வி வருது, நீங்கள் வேற ஒரு கட்சி கூட நீங்கள் போனீங்கன்னா ஏதோ நீங்கள் கொஞ்சம் சீட்டு பார்க்கலாம், தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. யார் கூட போகிறதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள். இங்கே கொள்ளையடிக்காத, லஞ்ச லாவணியங்கள் செய்யாத, மக்களை ஏமாற்றாத, புரியுதுங்களா, குற்றம் புரியாத யார் இருக்கிறா அவங்களோட நாங்கள் கூட்டணி போகிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேர்தல் வந்தாவே 2ஆக பிரிஞ்சிடுறாங்க, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்னு. எந்த கட்சி ஜெயிச்சு வருதோ அந்த கட்சி செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அத்தனை மக்கள் விரோத செயல்களையும் கூட்டணியில் இருப்பவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்து ஒரு நாள் கூட கேள்வி கேட்கறது இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து விட்டார்கள். கலந்தது யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மாநில அரசு விசாரணை செய்து சொல்லுது, எவன் ஒரு வாரம் அந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் தான் கலந்தாங்குது. இதை எதிர்த்து கேட்பதற்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு திராணி இருந்துச்சா, தெம்பு இருந்துச்சா? இல்லை. அப்போ யாரோட நாங்கள் கூட்டணி வைக்கிறது? கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி செய்கிற அத்தனையவும் பொறுத்து கொண்டு கூட்டணி தர்மம் என்கிற பெயரில் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளாக இருக்கிற போது யார் கூட போய் கூட்டணி வைக்கிறது? நாங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். கூட்டணி வை என்று சொல்பவர்களிடம் நீங்கள் எதிர்த்து கேளுங்கள், யாரோடு கூட்டணி வைப்பது? 60 ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் செய்துவிட்டு இருக்கிற இந்த திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா? இந்த திமுக அதிமுகவோடு இணைந்து நின்று எல்லா குற்றங்களுக்கும் பங்காளிகளாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்கணுமா? யாரோட கூட்டணி வைக்கணும்? ஆக தனித்து நிற்பது என்பது மக்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இப்போ விஜய் கூட்டணியை வச்சாரு, 108 இடத்துல எப்படி ஜெயிச்சாரு? தனிச்சு நின்று தானே ஜெயிச்சாரு. அப்போ நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் விதைச்சி வச்சிங்க, அவர் அறுவடை பண்ணிட்டு போகிறார்ல. அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் தனிச்சு நிற்கிறோம். எங்களை மக்கள் நம்புவார்கள், ஒரு நாள் எங்களுக்கும் வாக்களிப்பார்கள். அன்னைக்கு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லைங்க, ஒரு பிடிவாதமாக தனிச்சு நின்று ஜெயிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்து நின்று வெற்றி அடையாத வரை நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதை இந்த மக்களுக்கு செய்ய முடியாது. இப்போ விஜய் அவர்கள் குறித்து நீங்கள் நாம் தமிழ் கட்சி விமர்சனம் வச்சதுனால தான் நிறைய பேர் உங்களுக்கு போட வேண்டியவங்க கூட ஓட்டு போடாமல் போயிட்டாங்க. நாம் தமிழ் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் திமுக எதிர்ப்புலேயே நீங்கள் கரெக்டாக போயிருந்தீங்கன்னா தாவேகாவுக்கு போட வேண்டிய கூட ஒரு சில பேர் மாறி உங்களுக்கு போட்டிருக்கலாம். விஜய் எதிர்ப்பு நீங்கள் கையில் எடுத்ததுனால தான் உங்களோட ஓட்டு குறைஞ்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் தம்பி, நாங்கள் திராவிட சித்தாந்தவாதிகளை, திராவிட கருத்தியலாளர்களை எதிர்க்கிறோம். அப்போ எதிர் தரப்பில் நிற்கிறது அதிமுக நிற்கிது, திமுக நிற்கிது, விஜய் நிற்கிறார். இது 3மே திராவிட கட்சிகள் தான். தேர்தல் களத்தில் சித்தாந்த ரீதியாக இருமுனை போட்டி தான். திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போட்டி தான் தேர்தல் களத்தில். புரியுதுங்களா? சொல்கிறவங்க நீங்கள் 3மே தான் எதிர்த்து இருக்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா தாவேகாவை மட்டும்தான் நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாவேகாவை மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை, ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தவாதிகளையும் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்தோம். ஆனால் தாவேகாக்காரர்கள் தற்கூரிகளாக செய்கிற காரியங்களை எங்களால் பொறுத்து கொள்ள முடியல. நிறைய கோமாளித்தனங்களை அவர்கள் முன்வைத்து செயல்பட்ட போது எங்களால் அதை பொறுத்து. இப்போ கூட பாருங்களேன், முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து முதலமைச்சர் வீட்டில் இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்றாருன்னு ஒரு ஏஐயில் ஒரு விஷயத்தை எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க, எடிட் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. ஏங்க, எல்லா அமைச்சர்களுக்குமே பர்சனல் அறை இருக்குங்க. மக்கள் சந்திப்புக்கான இடம், அது உள்ளுக்குள்ளேயே தனிப்பட்ட முறையில் அவங்க உணவு இருந்துறதுக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கான ஒரு தனி அறை, பர்சனல் அறை அமைச்சர்களுக்கே இருக்கும்போது முதலமைச்சருக்கு இருக்குமா இருக்காதா? சரி, அந்த இடத்துல ஏதாவது ஸ்பூன் இருந்துச்சா? அந்த இடத்துல அந்த டிஃபன் பாக்ஸை கலட்டின பகுதிகள் ஏதாவது இருந்துச்சா? அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் கிடையாதா? அவரே கலட்டி எடுத்து வச்சு அவர் அண்ணன் கையால் அங்கேயே வச்சு அப்படியே தட்டுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் அதிலே வச்சு அப்படியே சாப்பிட்றாரா? யாருக்கிட்ட அந்த கதை விட்றீங்க?
நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? தனிப்பட்ட முறையில் படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் உணவு அருந்துவதை யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா? யாருமே பார்க்க முடியாது. அப்போ அவர் கேரவானுக்குள்ளே போய் தனிப்பட்ட முறையில் தான் சாப்பிடுவார். பக்கத்தில் யாருமே விட மாட்டார். இதை மட்டும் வீடியோ எடுத்து போடுவாரா? அப்போது இந்த மாதிரியான விடயங்களை செய்கிற போது தான் நாம் எதிர்த்து பேச வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. மற்றபடி எங்களுக்கு என்ன மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மேலே எங்களுக்கு ஏதாவது கோபமா, இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எங்களுக்கு ஏதாவது வருத்தமா? நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இந்த விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதனால் எங்களுக்கு ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை. ஓகே, இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அர்ஜுனா எம்பி அப்படின்றவர் சீமானவர்கள் குறித்து ரொம்ப ஒருமையில் பேசியிருக்காரு. நான் மட்டும் இந்தியாவுக்கு வரும்போது துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தால் உன்னை சுற்றுருப்பேன் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காரு. இது பார்த்தீங்களா? ஏன் இந்த மாதிரி திடீர்னு வந்து சீமானவர்கள் மேலே இவ்வளோ கோவம் வருது? என்ன காரணம் அவருக்கு? சீமானவர்கள் மேலே வந்து கோபம் கிடையாதுங்க. அது வந்து இந்த தமிழ் தேசிய உணர்வை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு உணர்வை மட்டுப்படுத்த வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசு அனுப்பி வச்ச ஒரு கைக்கூலி தான் வந்து அந்த அர்ஜுனா ராமநாதன் அப்படிங்கிற ஒரு தற்குறி, ஒரு அயோக்கியன். அவன் வந்து இலங்கையிலேயே வந்து எல்லோராலையும் வெறுக்கப்படுகிற ஒரு பைத்தியக்காரன். பாராளுமன்றத்தில் நின்று ஒருத்தன் பேச்சாதெல்லாம் ஏதோ ரீல்ஸ் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் பாராளுமன்றம். அங்கே போய் இருந்துக்கிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை திட்டுறது, ஸ்ரீதரன் அவர்களை திட்டுறது, அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரை திட்டலை, என்னமோ சீமானை திட்டினதை பற்றி சொல்கிறீங்க. வைகோவை சொல்லுகிறாரு, கேவலமாக பேசுகிறான். திருமாவளவன் அவர்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தவன்னு சொல்கிறான். ஏதோ அண்ணன் சீமானவர்களை மட்டும் பேசிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அந்த ராமநாதனுக்கு மிக கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சீமானிடமும் இந்தியாவிடமும் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. பல கட்சிகள் இதை கண்டித்து அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து இதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை நான் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போயிருந்தால் சுற்றுப்பேன்னு சொல்கிறது அந்த நாடு எப்படி அங்கீகரிக்குன்னு தான் நமக்கு தெரியல. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் எங்கள் பிரச்சனையை வச்சு சீமான அரசியல் பண்ணுறாரு, வாக்குக்காக எங்களுடைய மக்களை வந்து பயன்படுத்துகிறாரு, அதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து செருப்பால் அடிப்பேன். ஈழ பிரச்சனையை பேசுவதற்காக 1.5 வருஷம் கருணாநிதி அரசு கைது பண்ணி சிறைக்குள்ளே வச்சது இந்த ராமநாதன் நாய்க்கு தெரியுமா? நான் கேட்குறேன். மீனவன் மீது கை வச்சேன்னா சிங்கள மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறார்கள், அவர்கள் மீது நான் கை வைப்பேன் என்று சொன்னதுக்காக கைது செய்து எங்கள் அண்ணனை தூக்கி உள்ளே போட்டாங்களே, அது தெரியுமா அந்த நாய்க்கு? சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு ஈழ பிரச்சனை உலகம் முழுவதும் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது தெரியுமா அவனுக்கு? நீ என்னடா செஞ்ச? ஈழ தமிழ் மக்களுக்கு நீ இலங்கையில் எம்பியா இருந்துக்கிட்டு என்ன செஞ்சு கிழிச்ச சொல்லு பார்ப்போம். 30 வருஷமாக சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் கைதிகள் விடுதலைக்கு நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து களத்தில் நின்று போராடுறாங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களில் வந்து இன்னைக்கு போராடி செத்து போயிருக்காங்க. நீ என்ன இன்னைக்கு வரைக்கும் உன்னால் என்ன பலன் இருக்கு? புத்த விகாரைகளை கொண்டு வந்து தமிழர் நிலப்பரப்பில் கொண்டு வந்து தமிழர் கலாச்சாரத்தை, தமிழர் நிலங்களை அழித்து, தமிழர் கோயில்களெல்லாம் அழித்து புத்த விகாரையை நட்டுக்கிட்டு இருக்கான், சிங்களமயம் ஆக்கிட்டு இருக்கான். நீ என்னடா கிழிச்ச அர்ஜுனா ராமநாதன்? நீ என்னடா பண்ண? நீ எம்பியா இருந்து என்ன செஞ்சு கிழிச்சேங்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கும் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாகுது. இன்னமும் தமிழர் நிலப்பரப்பில் இராணுவ முகாம்களை வச்சிருக்கானே, அதை பற்றி என்னைக்காவது நீ பேசுனியா? சிங்களவனை காலை கழுவி நக்கி புழைக்கிற நாய் நீ. உனக்கு என்னடா தகுதி இருக்கு எங்கள் அண்ணனை பேசுறதுக்கு? நான் கேட்குறேன். நீ என்ன செஞ்ச ஈழத்தமிழர்களுக்கு? ஈழத்தமிழர்கள் வழியை வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்துருச்சா? வழியோடு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக என்றைக்காவது ஒரு நாள் நீ அந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கியா? ஏதாவது ஒரு பிரச்சனையை முன் வச்சு நீ போராடி இருக்கியா? மற்றவங்களுடைய நிலத்தை, ஒரு காணியை வந்து கையகப்படுத்த போய் ஒரு பெண்ணை, ஒரு சிவில் பெண்ணை, ஒரு வயசான பெண்ணை துப்பாக்கி எடுத்து சுடப்போன ஒரு பொறுக்கி பைய நீ கைது செய்து சிறையில் இருந்து வெளியில் வந்தபோது உன்னை வரவேற்க வந்தவன் யாரு? நாமல் ராஜபக்ஷ தானே உன்னை வரவேற்க வந்தான். ராஜபக்ஷின் காலை கழுவி குடிக்கிற ஒரு பொறுக்கி பைய
நீ எதுக்குடா எங்களை வந்து பேசுற? மே நாங்க செய்வோம். நாங்கள் இன்றைக்கு இந்த ஈழத்தமிழ் பிரச்சனையை தமிழக இளைஞர்கள் மத்தியில் உயிர் போடு வைத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மறைமலை நகர் மே 18 இனப்படுகொலை நாளில் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னுடைய பிரதிநிதிகளை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பி ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கான ஒரு பாரிய அழுத்தத்தை நான் கொடுப்பேன் என்று என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதை விட என்னடா பண்ணணும்? ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் எங்களால் செய்ய முடியும். இந்திய அரசு விடுதலை புலிகள் மீது தடை விதிச்சிருக்கு. அந்த தடையை நீக்குவதற்கான அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுப்போம். இந்திய மீனவர்கள் சொல்ற தமிழ் மீனவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கடற்கரைக்குள்ளே வச்சு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியும். நீ சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ அதிகாரத்தில் இருக்கலடா அர்ஜுனா, நீ அதிகாரத்தில் இருக்கல, இருந்து என்ன கிழிச்சேன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு பதில் சொல்லு பார்ப்போம். அர்ஜுன ராமநாதனை ஈழத்தமிழர்களும் சரி, உலகம் முழுதும் வாழுகிற ஈழத்தமிழர்களும் சரி, அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. அவன் பேச்சை ஒரு பேச்சாவே யாரும் எடுக்கிறதில்ல. எனக்கெல்லாம் அழைப்படுத்து உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பற்றி முதல்ல பேசாதீங்கண்ணே, அவன் ஒரு ஆளே கிடையாது என்று தான் சொல்லுகிறார்களே ஒழிய உன்னை மதித்து ஒருத்தம் கூட இது வரைக்கும் நான் பேசி கேட்டதே இல்லை. பப்ளிசிட்டிக்காக பேசுகிற மாதிரி இருக்கு அவர் பேச. அவன் பப்ளிசிட்டிக்காக மட்டும் இல்லைங்க, அவன் வாங்கி திங்கிறவன். அவன் வாங்கி திங்கிறவன். அனுரகுமார திசநாயகவனுடைய கையாளு சுமந்திரன் இருந்து என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை இன்றைக்கு அர்ஜுன ராமநாதன் செய்து கொண்டிருக்கிறான். தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களை தவறாக பேசினான் என்பதற்காக சுமந்திரனுடைய உருவப்படத்தை செருப்பால் அடித்து நான் வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனேன். உருவ பொம்மை எரித்தேன் சென்னையில். எனக்கு ஒரு நிமிடம் ஆயிருக்காது நேரடியாக இந்த அர்ஜுனன் ராமநாதனை செருப்பால் அடிக்கிறதுக்கு. அடித்து பாடம் புகுட்டி அனுப்பியிருப்பேன். ஆனால் ஒரு நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதியாக அவன் இங்கே வந்திருக்கிறான். நாங்கள் இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியில் நான் வந்து பயணிக்கிறேன். என் தலைவனுக்கு, என் அண்ணன் சீமானுக்கு கெட்ட பேர் அதை ஏற்படுத்துமே என்பதற்காக நாங்கள் வந்து பொறுமையாக போனோம். நீ தப்பிச்சு போயிருக்க. இன்னொரு முறை அர்ஜுன ராமநாதன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வாங்காமல் போயிடட்டும். மிரட்டுறீங்களா அவரை? மிரட்டலை, உண்மையாகவே அடிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மரியாதை தெரியாத, புரோட்டோக்கால் தெரியாத, நாகரிகம் தெரியாத ஒரு காட்டு மிராண்டின் நாயை அடித்தாதான் அதுக்கு புத்தி வரும்னா அடித்து புத்தி கொடுக்கணும். அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குறுக்க விட்டு தடுத்தாலும் கூட நாங்கள் அடிப்போம். நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.